வணக்கம். நீங்க ஒரு கேம் டெவலப்பர்னா, ஒரு பாயிண்ட்ல ஒரு ஐடியா ரொம்ப புடிச்சு போய், நீங்க அத கேமா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. பட் என்னன்னா நம்ப மோஸ்ட்டா நெறைய ஐடியாஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா, நம்பளால எல்லா ஐடியாவுமே கேமா மாத்த மாட்டோம். நீங்க ஒரு ஐடியாவ கேமா மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அந்த கேம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? இது ஏன் முக்கியம்னா, இப்ப நம்ம பார்க்க போற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க கேம டிசைன் பண்றீங்கன்னா, ஹைப்போதெட்டிக்கலா நீங்க கேம கம்ப்ளீட் பண்ணாலும், உங்களால அந்த கேம எஃபிஷியன்ட்டா மேக் பண்ணியிருக்க முடியாது. மோஸ்ட் ப்ராபப்லி என்ன ஆகும்னா நம்மளுக்கு நெறைய ஐடியா வரதுனால நம்ம நெறைய கேம ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் கம்ப்ளீட் பண்ண மாட்டோம். அந்த மாரிலாம் இல்லாம ஒரு கேம ஸ்டார்ட் டூ ஃபினிஷ் கரெக்ட்டா கம்ப்ளீட் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். இந்த காலத்துல நெறைய ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ டூல்ஸ் அதுக்கப்புறம் டுட்டோரியல்லாம் இருக்கு. இருந்தாலும் கேம் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க். அத எஃபிஷியன்ட்டாவும் ஒரு ஆர்கனைஸ்டான ப்ராஜெக்ட்டா வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். என்னன்னு பார்ப்போம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இனிஷியலான ஸ்டெப்ஸ்ன்னு சொல்றேனே அது என்னன்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருக்க ஒவ்வொரு கோர் ஸ்டெப்புமே நம்ம பிரேக் டவுன் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் brainstorm. இப்போ நீங்க ஒரு கேமை கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த கேமோட ஜானர் எது, என்ன செட்டிங்ல இருக்க போகுது, அந்த கேமோட கோர் கேம் பிளே என்னவா இருக்க போகுது, யாருக்காக அந்த கேமை நீங்க மேக் பண்றீங்க, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பிளேயருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க கேமோட மெயின் ஐடியா, கீ மெக்கானிசம், டார்கெட் பிளாட்ஃபார்ம், டிசைன் பில்லர்ஸ் இது எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்த ஸ்டெப் கோர் ஐடியாவை டாக்குமெண்ட் பண்றது. சிம்பிளா பார்த்தோன்னா GDD கேம் டிசைன் டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல ஒரு அவுட்லைனா கேம் பிளே ஸ்டோரி உங்க கேமோட யூனிக் ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கணும். இந்த டாக்குமெண்ட்டோட கோல் என்னன்னா உங்களோட கேம் விஷனை ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது தான். மூணாவது ஸ்டெப் MVP பிளானிங். MVPனா மினிமம் வயபிள் ப்ராடக்ட். நீங்க உங்க கேமை கம்ப்ளீட் பண்றதும் கம்ப்ளீட் பண்ண முடியாம போறதுக்கு மெயின் காரணம் இந்த தேர்ட் ஸ்டெப் தான். இது என்னன்னு பார்த்தோன்னா உங்களோட கேம்ல முக்கியமாக இந்தந்த ஃபீச்சர்ஸ் தேவை, இந்த மாதிரி விஷயம்லாம் தேவைன்றதை கரெக்டாக நீங்கள் ஃபஸ்ட்டே டிஃபைன் பண்ணி வச்சுறது தான். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம கேம் பண்ண நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம யோசித்து எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய பண்ணுவோம். பட் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்மளால் கேமை கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் உங்கள் கேம் ஒரு ஷேப்க்கு வராது. அந்த மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட் ஓவர் ஸ்கோப் ஆகாமல் தவிர்க்கிறதுக்கு MVP பிளானிங் ரொம்ப முக்கியம். இதில் கேமில் இருக்க விஷயத்த ரெண்டாக பிரிச்சுருவோம். நைஸ் டு ஹேவ், எசென்ஷியல்னு சொல்லிட்டு. நைஸ் டு ஹேவ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எசென்ஷியலான விஷயத்தெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளோட ப்ராஜெக்ட் ஒரு ஷேப்பில் இருக்கும். நம்ம எப்போ தேவைனாலும் அந்த ப்ராஜெக்டை நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். நம்மளுக்கும் ஓகே நம்மளோட ப்ராக்ரஸ் கரெக்டாக பார்க்க முடியும். அதனால் இந்த ஒரு காரணத்தினாலே நம்மளோட கேமை நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். நாலாவது ஸ்டெப் நம்ம நிறைய பேருக்கு தெரியும், ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ப்ரோட்டோடைப் நிறைய பண்ணி தான் உங்களோட கோர் மெக்கானிசத்தையும் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணணும். இது உங்கள் கேமோட கேம் பிளேயோ ஃபாஸ்ட்டாக டெஸ்ட் பண்ண யூஸ் ஆகும். லாஸ்ட் ஸ்டெப் டூல்ஸையும் ஒர்க் ஃப்ளோவையும் செட்டப் பண்ணுறது. உங்கள் கேம் பண்ணுறதுக்கு எந்த இன்ஜின் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து அதை சூஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு வேளை பிகினர் எந்த கேம் இன்ஜின் போகணுன்னு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா எந்த கேம் இன்ஜின் நீங்கள் சீக்கிரமாக படிச்சிக்க முடியுமோ அந்த கேம் இன்ஜின் போகிறதே பெட்டர். ஏன்னா அந்த கேம் இன்ஜினில் சீக்கிரமாக நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வெர்ஷன் கண்ட்ரோல் செட்டப் பண்ணும். ஃபஸ்ட்டே உங்கள் கேமுக்கான டூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறது உங்கள் ப்ராஜெக்ட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கும். சரி இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் ப்ரீ ப்ரொடக்ஷன் உண்மையிலே முக்கியமானு பார்த்தோன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் உங்கள் கேமோட ப்ளூ பிரிண்ட்டாக இருக்க போகுது. உங்களோட மொத்த கேம் ப்ராஜெக்ட்டுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ஃபவுண்டேஷனாக இருக்கும். நீங்கள் உங்கள் கேமை ஒரு டீமோடையோ இல்லை தனியாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கூட உங்களோட கேம் விஷன் த்ரூ அவுட் த ப்ராசஸ் எந்த விதமாகவும் மாறாமல் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்கள் கேம் வரணும்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் கேம் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் மூவி இண்டஸ்ட்ரி நிறைய இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ப்ரீ ப்ரொடக்ஷன் 100% ஒர்க் ஆகுது. நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் கன்ஃபியூஷன் தான் வரும். ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஒரு கேம் பண்ணுறீங்க இல்லை ஃப்யூச்சரில் கேம் பண்ணுறீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த ஸ்டெப்ஸை ஒரு செக்லிஸ்ட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேம் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி உங்கள் கேமுக்காக ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி பண்ணுவீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய கேம் மேக்கர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ காய். ஹேவ் ஃபன். நிறைய கேம் பண்ணுங்கள். நன்றி.